சுவாமி, நான் ஏழை, தீண்டப்படாதவன். நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க நீங்க அருள் செய்யணும் சாமி. ஏய், யாரை கேட்டு நீ இங்க வந்த? போ. நில்லுப்பா, உள்ளவா. கோவிலுக்குள்ளையா? நானா? தெய்வத்துக்கு எல்லாரும் போது. வா. சுவாமி, இவன் மனுஷன், கீழ் ஜாதிக்காரன் சுவாமி. பசுமாடு எந்த ஜாதின்னு கேட்டுட்டா அந்த பாலை குடிக்கிறோம் சீனிவாசாச்சார். சாமி, சாமி, சாதி வித்தியாசம் பார்க்காம இந்த ஏழைக்கு அருள் செஞ்சீங்க. நீங்கதான் எனக்கு தெய்வம். சாமி, உங்களுக்கு காணிக்கையா இந்த கடுகை கொண்டு வந்திருக்கேன். ஏத்துக்குவீங்களா? தாராளமா. அப்பண்ணா, சுவாமி, இந்த கடுகை பகல் போஜனத்துல கலந்துட சொல்ல. நான் வர்றேன் சாமி. ஹரேரா. என்ன சுவாமி இது? அந்த ஈன ஜாதிக்காரன் கொடுத்த கடுகை. ஈனோங்கிறது பிறப்புல இல்லை, அவங்க நினைப்புல இருக்கு. என் ராமன் குகை என்ன ஜாதின்னு பார்த்தானா? சரி சுவாமி, நான் சேவிச்சுக்கிறேன். ஹரேரா. சுவாமி, நான் ஊருக்கு புறப்படுறேன். சாப்பிடாமலா? பரவாயில்லை, அச்சதுதான் வாங்கிட்டனே. வரேன். ஹரே ராம், ஹரே ராம். சுவாமி, அச்சதே கருப்பா மாறி இருக்கே. மனசோட கருப்பு அக்ஷத்தில தெரியுது. ராமா. சுவாமி, ஈன ஜாதிக்காரன் கொடுத்த கடுக போஜனத்தை சேர்க்க போறேன்னு இங்க சாப்பிடாம புறப்பட நினைச்சேன். அச்சதைய கருப்பா மாத்தி எனக்கு அறிவு புகட்டிட்டே. உங்க மனச புரிஞ்சுக்காத இந்த மடையனை மன்னிச்சிருங்க சுவாமி. சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு பகவானே பகவத்கீதையில சொல்லிருக்கும் போது ஜாதி ஏது? காற்றுக்கும் ஆற்றுக்கும் ஜாதி இருக்குன்னா நமக்கும் ஜாதி உண்டு. சுவாமி, நான் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போறேன். மங்கள அச்சதைய நிறம் மாத்தி கொடுங்க. மனசுல இருந்த கருப்பு மாறிடுச்சுல்ல, கையில் இருக்கிற அக்ஷத்தையும் மாறி இருக்கும். சுவாமி, ஹரே ராம். பண்டிதர்களே, கணித்து விட்டீர்களா? சாமிகளோட ஆயுசு சரியாயிட்டு 78 കൊല്ലമാണ്. മഹാസന്നിധാനത്തിന്റെ ആയുർഭാവം 700 കൊല്ലമാണ്. മഹാപുരുഷന്റെ ആയുർഭാവം 300 കൊല്ലമാണ്. இது சத்தியம். என்ன சுவாமி இது? ஒவ்வொருத்தர் கணக்கும் பகவானுடைய கணக்கும் அதுதான். அப்பண்ணா, 3 பேர் சொன்னதும் சரி. இந்த ஜென்மத்துக்கு ஆயுசு 78. சுவாமி, எங்களுக்கு புரியலையே. சமயம் வரும்போது உங்களுக்கே புரியும். மகா பண்டிதர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.